இது எங்க காலம் அதை உணர்ந்து தொட்ட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்த தங்க மாட்டே வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு கிளம்பு. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த ஆட்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? ஸோ டெய்லி டாஸ்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ டெய்லி டாஸ்க் ப்ரமோஷன் 1, ப்ரமோஷன் 2, ப்ரமோஷன் 3, ப்ரமோஷன் 4, ப்ரமோஷன் 5, ப்ரமோஷன் 6, ப்ரமோஷன் 7 இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லைங்க. அதாவது ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஏதோ ஒரு ப்ரமோஷன் 1, 2, 3, 4 ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் ஆப்ஷன் போகும். வாட்ஸ்அப்பில் அப்படி ஷேர் பண்ணுற மாதிரி இப்படி ஷேர் பண்ணுற போயிட்டு அந்த ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே டக்குன்னு நீங்கள் பேக் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் 3 கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரமோஷன் 3 கம்ப்ளீட்டட்னு காமிக்குது. ஸோ அதே மாதிரி ப்ரமோஷன் 2 கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரமோஷன் 2 நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு அடுத்த பேஜுக்கு ஷேர் ஆகிற பேஜுக்கு போகுது. ஸோ நான் அந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஷேர் ஆப்ஷன் போடணும், பேக் கொடுத்துட்டு 2 டாஸ்க்கு முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் 7 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆல் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த 7 டாஸ்க் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ டெய்லி 40 ரூபி earn பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஸோ எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ கோ டு வெப்சைட் அப்படின்னு மேலே ஒரு டேப் பார்த்தீங்கன்னா அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கோ டு வெப்சைட் அப்படின்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வெப்சைட்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. ஸோ நம்ம முன்னாடியே லாகின் பண்ணி வச்சனால எதுவும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுமான்னு தெரியல. ஆமாம் கண்டிப்பாக உள்ளே போயிடுச்சு, சரிங்களா? ஸோ உள்ளே போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. மேலே என்னோட ஐடிஸ் இருக்கும், என்ன எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணிக்க எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு கேஒய்சி 20 ரூபி சார்ஜஸ் ஃபார் கேஒய்சி ஃபார்ம், அது ஒரு டாப் அப் வேலட் இருக்குது. ஸோ இங்கே கீழே நல்லா ஸ்க்ரால் பண்ணுங்கள். டாப் அப் வேலட்டில் பாருங்கள். டாப் அப் வேலட்டில் 23 ரூபாய் இருக்குது. ஸோ 20 ரூபா தான் அவங்க சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி அப்படின்ற ஒரு செக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி அப்படின்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு அடுத்த பேஜுக்கு போகுது. இங்கே பர்சனல் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஃபுல் நேமு, ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, சிட்டி, ஸ்டேட்டு, கேஒய்சி இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த கேஒய்சி இன்ஃபர்மேஷன் தான் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் நம்பர் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி வித் ஆதார் இமேஜ், செல்ஃபி வித் ஆதார் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஆதார் இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் இமேஜ் பேக், ஆதார் இமேஜ் ஃப்ரெண்டு, ஆதார் இமேஜ் பேக், ஆதார் இமேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் இன்ஃபர்மேஷன் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் என்டர் டிபின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு நான் கரெக்டாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஃபில் பண்ணலை. நான் செல்ஃபி வித் ஆதார்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோ நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஆதார் நம்பரு, ஆதார் அந்த செல்ஃபி வித் ஆதார் அந்த இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடியே கொடுத்தது தான், அவ்வளோதான், சரிங்களா? நான் இதை அப்லோட் பண்ணிட்டு உங்களை ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அதாவது பிஎன்ஜி இமேஜஸ் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அனுப்பிச்சுங்க, சென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் நெட்டில் போயிட்டு அதாவது இமேஜ் கம்ப்ரஸரில் போயிட்டு நான் கம்ப்ரஸ் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ரஸ் பண்ணிட்டு அந்த 3 இமேஜ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ நான் அந்த கம்ப்ரஸ் பண்ண இமேஜை அப்லோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷோ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா இமேஜையும் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதோட ஃப்ரெண்ட் காப்பி, அதோட இமேஜ் வித் ஆதார் கார்டு எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ டிபினி போட்டேன். ஸோ அப்டேட் கேஒய்சி அப்படின்னு சொல்லி திருப்பியும் கொடுக்குறேன். அது ஷுவர் ஷூட் சப்மிட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஷுவர் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், என்ன ஆகுது அப்படின்னு தெரியல. ஸோ முன்ன மாதிரி வருதா இல்லை என்னன்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட்டட், கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஆகலாம், உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை பண்ண சம்டைம்ஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே நம்ம அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பேஜ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்ட் அப்படின்ற விஷயத்தை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டேஷ்போர்டை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா மேலே அதே தான் இருக்குது, கேஒய்சி பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் இன்னும் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் பர்சனலாக. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான வீடியோ மீட் பண்ணிட்டு வரையும். ஆன் த பாய் ஃப்ரம் கார்த்திக்.